ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைட் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசை கடந்த பிறகும் பலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? கை கால் பலவீனம், நடக்கிறப்ப சோர்வு, முழங்கால் வலி, தசை பலம் குறைதல், எலும்பு பலவீனமாகிறது, அடிக்கடி கீழே விழுற அபாயம். இது வயது காரணம் மட்டும் இல்லைங்க, சரியான உணவு இல்லாததாலும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 4 பழங்கள் வயதானவர்களோட உடம்புக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், சக்தி வாய்ந்த கை கால்களை பலமாக வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையுமே கொண்ட அந்த 4 பழங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த பழத்தை எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அந்த பழம் என்னன்னா, அதுதாங்க வாழைப்பழம். 60 வயசானவங்களுக்கு சிறந்த பழங்களில் முதல் இடத்தை பிடிக்கிறதுனா வாழைப்பழத்தை சொல்லலாம். ஏன்னா இந்த வாழைப்பழம் ரொம்ப சிறந்தது அப்படி சொல்கிறோன்னா, இதில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. பொட்டாசியம், விட்டமின் B6, மெக்னீஷியம், நார்ச்சத்துக்கள் கூட அதிகமாக இருக்குது. இதனால என்ன பண்ணுன்னா, கை கால்கள் பலத்துக்கு இது எப்படி உதவுதுன்னா, பொட்டாசியம் இருக்குல்ல, இது தசைகள் சரியாக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்குது. உடம்புல பொட்டாசியம் குறைஞ்சிச்சின்னா கால்களில் பிடிப்பு, தசை பிடிப்பு, கைகளில் பிடிப்பு, கால் நடுக்கம், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுரும். அதனால தாங்க பொட்டாசியம் நிறைந்த இந்த வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட சொல்கிறோம். வாழைப்பழம் இருக்குல்ல, இந்த குறைபாடுகள் எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதயத்துக்கு நல்லது, ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பொட்டாசியம் நிறைந்த வாழைப்பழம் இருக்குல்ல, இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பொட்டாசியம் இதயத்துக்கு பாதுகாப்பான ஒரு ஊட்டச்சத்து. எப்படி சாப்பிடணும்னா, காலையில் உணவுக்கு அப்புறமா சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் 4 மணி அளவில் ஒரு வாழைப்பழம் தினைக்கும் சாப்பிட்டு வந்தால் போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே எடுத்துக்க வேணாம். செகண்ட் ஒன், மாதுளை. மாதுளம்பழம் அப்படிங்கிறது வயசானவங்களுக்கு ஒரு அற்புத பழங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா, இரும்பு சத்துக்கள், விட்டமின் C, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் அதிகமாக இருக்குது. இதனால கை கால்கள் பலத்துக்கு உதவி பண்ணுது. உடலில் ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் தான் தசைகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும், உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும், உடலுக்கு சக்தி தரக்கூடியது, மூளையோட ஆரோக்கியத்துக்கும் மாதுளம்பழம் பயன்படுது. மாதுளையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது மூளை செல்களை பாதுகாக்க கூட உதவியாக இருக்குங்க. இதனால நினைவாற்றலை அதிகரிக்கும், மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மாதுளைங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஃப்ரூட்டாக இருக்கும். முக்கியமாக வயசானவங்களுக்கு ஒரு சிறந்த பழம் அப்படின்னாலும் மாதுளம்பழம். ஏன்னா வயசாகிறப்ப அவங்களுக்கு ஞாபகத்திறன் கம்மியாக இருக்கும். அடுத்ததா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாதுளம்பழம் ஒரு சிறந்த உணவாக இருக்கும். தேர்டு பார்க்கக்கூடிய பழம் என்னன்னா, ஆரஞ்சு பழம் தாங்க. 60 வயசுக்கு மேலே நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். இதனால அடிக்கடி அவங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியான தொற்றுக்கள்லாம் வந்துட்டே இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு ஆரஞ்சு பழம் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத பழம் அப்படின்னு சொல்லலாம். இதில் அதிக அளவு விட்டமின் C இருக்கிறதுனால உங்களோட உடலை பலமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா, விட்டமின் C, போலேட், பொட்டாசியம் எல்லாமே இதில் இருக்குது. எலும்புகளுக்கு இது எப்படி உதவுனா, விட்டமின் Cங்கிறது கொலாஜன் உற்பத்திக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த கொலாஜன் இருக்குல்ல, இது மூட்டுகளுக்கு இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்குது. கொலாஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா மூட்டுகளுக்கு இடையில் உராய்வு ஏற்பட்டு கடக் கடக் அப்படின்னு சத்தம்லாம் கேட்கும். மூட்டு தேய்மானம் எல்லாம் ஏற்படும். அதை சரி பண்ணுறதுக்கு ஆரஞ்சு பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு கொலாஜன் ரொம்பவே முக்கியங்க. அதே மாதிரி வயசானவங்களுக்கு சரும பிரச்சனை வரும், முக சுருக்கங்கள்லாம் ஏற்படும். அந்த கொலாஜன் உற்பத்தியை நீங்கள் அதிகம் பண்ணுற உணவுகளை எடுத்துக்கிறப்ப முக சுருக்கங்கள் சரியாகும். முதுமையை தள்ளி போடும். மூட்டுகளை பாதுகாக்கிறதுக்கும், தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கும் ஆரஞ்சு பழம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குங்க. ஏன்னா
எப்படி மூட்டு வலியை ஆரஞ்சு பழம் குறைக்கும் அப்படின்னு கேட்பீங்க. நேரடியாக குணப்படுத்தாது. ஆனால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் பயன்படுது. மூட்டுகளை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது கூட பயன்படுது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பழம் சாப்பிடணும்னா, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா போதும். ஜூஸாக குடிக்கிறதா இருந்தாலும் ஒரு பழம் போட்டு நீங்கள் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அதிகமாக சாப்பிட வேணாம். ஒன்றே ஒன்று போதுமானதாக இருக்கும். எப்பொழுதுமே பழங்களை நம்ம கடிச்சு வாயால் சாப்பிட்றது சிறந்தது. நீங்கள் ஜூஸாக குடிக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சிறுநீர் வழியாக வெளியேறிடும். முடிஞ்ச அளவுக்கு பழங்களை நீங்கள் நல்லா கடிச்சு சாப்பிட்றதே பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். முடியாத பட்சத்தில் நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். ஃபோர்த்து பழம் என்னன்னா, அதுதாங்க பப்பாளி பழம். இது வயதானவங்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பழம் ரொம்பவே ஆரோக்கியமானது. இதில் என்ன இருக்குன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், நார்ச்சத்து இது எல்லாமே இருக்குங்க. ஏன் இந்த பழம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னா, வயசு அதிகரிக்கிறப்ப செரிமானம்ங்கிறது ரொம்பவே மந்தமாயிரும். செரிமானம் சரியாக செரிக்கலைன்னா சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படாது. உடல் ரொம்பவே பலவீனமாயிரும். அதை சரி பண்ணுறதுக்கு பப்பாளி பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம். பப்பாளி இருக்குல்ல, இது செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பழம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையை நல்லா வச்சுக்கிறதுக்கும் பப்பாளி பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண்ணோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும், மாலைக்கண் நோயை தடுக்கிறதுக்கும், கண் உலர்ச்சியை சரி பண்ணுறதுக்கும் கூட உதவியாக இருக்கும். வயசு அதிகரிக்கிறப்ப கண் பார்வை மங்கலாகும். இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு பப்பாளி பழம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வயதானவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா மலச்சிக்கல் தாங்க. அந்த மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு பப்பாளி பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக 60 வயசு மேலே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலை சரி பண்ண பப்பாளியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பப்பாளி 1 கப் மட்டும் தினமும் சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும். அதிகமாக எடுத்துக்க வேணாம். 1 கப் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் சிறந்த ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 4 பழங்களையும் எந்த நேரத்தில் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? காலையில் உணவுக்கு அப்புறமா வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. மதியானம் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் 4 மணிக்குள்ளார ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பப்பாளி பழம் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு நாளைக்கு 4 உணவுகளையுமே நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரு பழம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த பழங்கள் ரொம்பவே முக்கியமான பழங்கள். கை கால்களை பலமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த பழங்களோட சேர்த்து சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த பழம் மட்டும் போதாதுங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பழத்து கூட சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, தினமும் நீங்கள் 30 நிமிஷமாவது நடைபயிற்சி மேற்கொள்ளணும். ஏன்னா வயசாகிருச்சு, ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஓய்வு எடுத்துட்டிங்கன்னா அடுத்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால தான் தினைக்கும் ஒரு 30 மினிட்ஸ் அது வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்கிறது. அது நடக்கிறதுனால உங்களோட உடல் இயங்க ஆரம்பிக்கும். தசைகளை பலப்படுத்துறதுக்கு அது பயன்படும். ரத்த ஓட்டம் மேம்படும். 2வது விஷயம் என்னன்னா, போதுமான தண்ணி தாங்க. தண்ணிங்கிறது ரொம்பவே முக்கியம். இது நீரிழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தண்ணி எடுத்துக்க சொல்கிறோம். ஆனால் உடலுக்கு நீர்ச்சத்து ரொம்பவே அவசியம். இந்த நீர்ச்சத்து அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சுன்னா தசை சோர்வு, கால்களில் வெடிப்பு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2லிருந்து 3 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் அவசியம் எடுத்துக்கணும். 3வது பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, புரதச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. அதாவது புரதச்சத்து நிறைந்த உணவுகள்னால் எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? முட்டை, பயறு வகைகள், உளுந்து, அதாவது கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை, இது எல்லாமே புரோட்டீன் ரிச் உணவு தான். புரதச்சத்து ரொம்பவே உடலுக்கு முக்கியங்க. எதுக்குன்னா, நம்மளோட உடல் முழுக்கவே புரதங்களால் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த புரதம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரியான புரதச்சத்து நிறைந்த உணவுகளை அதனால தான் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். 4த்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, போதுமான தூக்கம் தாங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுவாங்க எல்லாரும். ஆனால் இந்த தூக்கத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு நாளைக்கு நைட்டில் மட்டும் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கினாதான் உங்கள் உடல் நல்லா பலமாகும். கை கால் வலிகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். 7-8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்க சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக மதியானம் ஒரு 4 மணி நேரம், நைட்டு ஒரு 3 மணி நேரம் தூங்கினா போதுமா அப்படின்னு கேட்காதீங்க. நைட்டு மட்டும் நீங்கள் 7 மணி நேரம் தூங்கணும். மதியானம் தூங்குறதை அவாய்ட் பண்ணிட்டா கூட நல்லது தான்.
நைட்டு தூக்கங்கிறது இல்லைனாலே கை கால் வலி மட்டும் இல்லைங்க, மற்ற வியாதிகளும் சேர்ந்தே வர ஆரம்பிச்சிரும். அதனால தான் தூக்கங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறோம். 60 வயசுக்கு மேலே தவிர்க்க வேண்டிய சில பழக்க வழக்கங்களை பார்த்துடலாமா? அதிகமாக இனிப்பு சாப்பிட்றத தவிர்த்துருங்க. எண்ணெயில் பொரிச்ச வறுத்த உணவுகளை தவிர்த்துருங்க. உட்காந்தே இருக்கக்கூடாது, கொஞ்சம் எந்திரிச்சு நடமாடவும் செய்யணும். புகை பிடிக்கிறது, மது அருந்துற பழக்கத்தை கட் பண்ணிடுங்க. இது எல்லாமே செஞ்சீங்கன்னா நீங்கள் எப்பயும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்து இந்த பழங்களை சாப்பிட்றப்ப கவனமாக சிலர் இருக்கணும். அவங்க யாருன்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மாதுளம்பழம், வாழைப்பழம்லாம் அளவோட சாப்பிடணும். இல்லைன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சிறுநீரக நோய் இருக்கிறவங்க பொட்டாசியம் அதிகம் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் 60 வயசை கடந்த பிறகு கை கால்கள் பலமாக இருக்க செய்ய வேண்டியது என்னென்ன, சாப்பிட வேண்டிய 4 பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.